பிக் ஷாட் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கு நாம் சப்த விடங்க தளத்தினுடைய 3வது பகுதியில் நாம் வந்திருக்கோம். இந்த 3வது தளமாக இருக்கக்கூடியது திருக்கோளிலி என்று சொல்லக்கூடிய திருக்குவளை என்ற அற்புதமான ஒரு திருத்தலம். இந்த திருத்தலம் திருக்கோளிலி அப்படின்னு சொல்லி தேவாரத்தில் பாடியிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு இங்க திருக்கோளிலிக்கு வழி எதுன்னு கேட்டால் யாருக்கும் தெரியாது, திருக்குவளைன்னு தான் சொல்லுவாங்க. இந்த திருக்குவளை அப்படிங்கிறதுக்கு பெயர் காரணமா ஒரு விஷயம் சொல்லப்படுது. திருக்கோளிலி அப்படிங்கிறதுக்கு பெயர் காரணம் ஒன்று சொல்லப்படுது. முதல்ல திருக்கோளிலி அப்படின்னா கோள் இலி அப்படின்னு பொருள். கோள்களை இல்லாமல் செய்து விடுவாராம். நமக்கு நவகிரகங்களால ஏதாவது ஒரு தொந்தரவு ஏற்படுது என்று சொன்னால் இந்த இறைவனை வழிபடுகிற போது அந்த கோள்களினுடைய பிரச்சனை இல்லாமல் செய்து விடுவதனாலேயே இங்கே இந்த இறைவனுக்கு திருக்கோளிலி இறைவன் அப்படின்னு பதிகங்கள்ல பாடப்பட்டிருக்கு. அதே போல திருக்குவளை அப்படிங்கிறதுக்கு என்ன பெயர் காரணம்னா பிரம்மாவுக்கு ஏற்பட்ட தோஷத்தின் காரணமாக அவர் சிவபெருமானை வழிபட வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது. அப்போ சந்திரா நதிக்கரையின் வழியாக இந்த தென்திசை நோக்கி வராரு பிரம்மா. அப்படி வருகிற போது சந்திரா நதியினுடைய வெண் மணலை பார்த்து அந்த மணலை அள்ளி கொண்டு அந்த மணலிலே லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபடுகிறார் பிரம்மா. அந்த பிரம்மா வழிபட்ட காரணத்தினாலேயே இந்த இறைவனுக்கு பிரம்மபுரீஸ்வரர் என்ற அற்புத நாமமும் உண்டு. இந்த பிரம்மபுரீஸ்வரர் மணலால் செய்யப்பட்ட காரணத்தினாலே இவர் ஒரு வெள்ளை நிறத்துல தான் காட்சி அளிக்கிறார். இவருக்கு மேல ஒரு குவளை சார்த்தப்பட்டு அந்த குவளைக்கு தான் அபிஷேகம் நடைபெறுகிறது. அமாவாசை காலங்களில் மாலை நேர பூஜைகள் மட்டும் அந்த குவளை நீக்கப்பட்டு அந்த வெண் மணலினால் ஆன இறைவனை நம்மளால பார்க்க முடியும். இப்படி அற்புதமான இந்த நாமமும் இப்படி புராணங்களும் கொண்ட இந்த அற்புத கோயில்ல தான் முசுகுந்த சக்கரவர்த்தி தம்முடைய அந்த தியாகராஜ விடகங்கள்ல 3வது விடங்கத்தை இங்கே பிரதிஷ்டை செய்கிறார். இந்த 3வது விடங்கத்திற்கு அவனி விடங்கர் அப்படிங்கிற அற்புத நாமமும் பிருங்க நடனமும் இவர் ஆடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமானாக இங்கே காட்சி தந்து கொண்டிருக்கிறார். பிருங்க நடனம் அப்படின்னா வண்டு அப்படின்னு அர்த்தம். பிருங்கம்னா வண்டு எப்படி அசைந்து அசைந்து ஆடுகிறதோ அதை போல இங்கே இருக்கக்கூடிய தியாகராஜர் வெளியிலே வருகிற போது அசைந்தாடி வண்டு போல பிருங்க நடனத்தை ஆடிக்கொண்டு வெளியில் வருவதனாலே பிருங்க நடனம் இவருக்கு பிரசித்தி பெற்றது. அது மட்டும் இல்லாம இங்கே சுந்தரர் ரொம்ப அற்புதமான ஒரு பாடலையும் பாடியிருக்கிறார். அது மட்டும் அல்லாம மகாபாரத காலத்திலே பஞ்ச பாண்டவர்கள் பக்காசுரனை வதம் செய்யறாங்க. பக்காசுரனை வதம் செய்த பிறகு அவர்களுக்கு ஹத்தி தோஷம் பிடிக்குது. இந்த ஹத்தி தோஷத்தை இந்த எம்பெருமான் போக்குவார் அப்படிங்கிற விஷயத்தை கேள்விப்படுறாங்க பஞ்ச பாண்டவர்கள். அதை கேள்விப்பட்ட உடனே பஞ்ச பாண்டவர்கள் எல்லோரும் இங்கே புறப்பட்டு இங்கே பிரம்மபுரீஸ்வரராக எழுந்தருளி இருக்கக்கூடிய இந்த தியாகராஜரையும் வழிபட்டு தம்முடைய ஹத்தி தோஷத்தை போக்கிக் கொண்டதாக புராண வரலாறு சொல்லப்படுகிறது. கிபி 8ஆம் நூற்றாண்டிலே சுந்தரர் காலத்திலே இங்கே சுந்தரருக்கு இந்த ஊரிலே குண்டையூர் கிழார் என்று சொல்லக்கூடிய ஒரு அடியாருக்கும் அற்புதமான ஒரு நட்பு ரீதியான தொடர்பு ஏற்படுகிறது. இந்த குண்டையூர் கிழார் என்ன பண்ணுவாராம், ஒவ்வொரு ஆண்டும் இந்த பங்குனி திருவிழாவுக்கு குண்டையூர் கிழார் தன்னுடைய வயலிலே விளைந்த நெல்மணிகளை திருவாரூர் தியாகேச பெருமானுக்கு கொடையாக இவர் கொடுப்பாராம். அப்படி இவர் ஒவ்வொரு ஆண்டும் செய்து கொண்டிருக்கிற போது ஓராண்டு மழை இல்லாமல் அவருடைய வயல்வெளி எல்லாம் விளைந்து போகாமல் போயிடுச்சு. அப்ப உடனே எம்பெருமானை வேண்டி விரும்பி அழுது புலம்புகிறார் அந்த குண்டையூர் கிழார், இங்க இருக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரர். உடனே பிரம்மபுரீஸ்வரனுடைய அருளாலே குண்டையூர் கிழாரினுடைய அந்த வயலெல்லாம் மழை பொழிந்து அவருடைய வயலுக்கு எவ்வளவு தண்ணீர் வேண்டுமோ அவ்வளவு தண்ணீர் கிடைத்து அந்த வயலெல்லாம் வானளவு உயர்ந்து நெல்மணிகளாக காட்சியளிக்கிறது. அப்ப இந்த நெல்மணிகளை எல்லாம் இப்ப எடுத்துக்கொண்டு திருவாரூருக்கு போகணும். விடிஞ்சா திருவாரூர்ல பங்குனி உத்தர தேர் திருவிழா. ஏன்னா முன்னாடியே நெல் விளைஞ்சிருந்ததுன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அதெல்லாம் அறுவடை செய்து எடுத்துக்கொண்டு போலாம். நெல் விளைந்ததை இறைவனுடைய அருளாலும் கருணையினாலும் அந்த உத்திர திருநாளுக்கு முன்னாடி நாள். அப்ப இங்க இருக்கக்கூடிய நெல்மணிகள் எல்லாம் உடனடியாக எடுத்துக்கொண்டு போவது அப்படின்னு சொல்லி இவர் சுந்தரருக்கு செய்தி அனுப்புறார். சுந்தரர் அங்கிருந்து வேகமா புறப்பட்டு வரார். இந்த சுந்தரர் திருவாரூரில் இருந்து இங்கே இந்த ஊருக்கு எழுந்தருளார். எழுந்தருளிய உடனே நெல்மணிகள் எல்லாம் பார்க்கிறாரு. நெல்லெல்லாம் வானளவு உயர்ந்து காணப்படுது. ஆனா எடுத்து போவதற்கு ஆள் இல்லை. உடனே குண்டையூர் கிழாரை அழைத்து கொண்டு இந்த திருத்தலத்திற்கு வருகிறார் சுந்தரர். இந்த பிரம்மபுரீஸ்வரரை பார்த்து அற்புதமான ஒரு பாடலை ஆளில்லை எம்பெருமானே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எடுத்து செல்ல ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப வேண்டி ஒரு பதிகத்தை பாடுறாரு. அந்த பாடலை பாதி முடித்த பிறகு நள்ளிரவிலே கைலாயத்தில் இருக்கக்கூடிய பூதகணங்கள் எல்லாம் புறப்பட்டு இங்கே இந்த நெல்மணிகளை எடுத்துக்கொண்டு தலையில் சுமந்து திருவாரூரிலே கொண்டு போய் சேர்த்து விட்டன. அதுவும் எப்படி சேர்த்ததுன்னா திருவாரூரிலே இருக்கக்கூடிய 4 மாட வீதிகளிலும் அந்த நெல்மணிகளை இறைத்து விட்டு
போயிடுச்சான். அப்போ இந்த நெல்மணிகளை அவரவர் வீட்டுக்கு எப்படி சேர்க்கிறது அப்படின்னா, அப்போ உடனே சுந்தரர் அங்க அறிவிக்கிறாரு, யார் யார் வீட்டு வாசல்ல நெல்மணிகள் இருக்குதோ அந்த நெல்மணிகள் எல்லாம் அவரவர் வீட்டுக்கு சொந்தமானதுன்னு சொல்லிடுறாரு. அப்படியாக அந்த பங்குனி உத்தர திருவிழா மிக வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டதா இந்த ஊர்ல குண்டையூர் கிழாரனுடைய வரலாற்றின் மூலமாக தெரியப்படுது. அப்படிப்பட்ட அற்புதமான அடியாறு வாழ்ந்த இந்த திருத்தலத்திலே சுந்தரர் பாடிய இந்த பதிகத்தை இப்போது நீங்கள் கேட்டு மகிழுங்கள். நீள நினைந்தடியே நீள நினைந்தடியே நுமை நித்தலும் கை தொழுவே நீள நினைந்தடியே நுமை நித்தலும் கை தொழுவேன் வாழன கண்மடவா வாழன கண்மடவாழவள் வாடி வருந்தாமே வாழன கண்மடவாழவள் வாடி வருந்தாமே கோழிலியம்பெருமான் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன் கோழிலியம்பெருமான் யோர் சில நெல்லு பெற்றேன் ஆளிலையம்பெருமா நவை அட்டி தர பணியே ஆளிலை எம்பெருமானவை அட்டி தர பணியே வண்ட மருங்குழலாளுமை நகையோர் பங்குடையாய் விண்டவர் தம்புரமுன்றெறி செய்த வெம்பேதியனே விண்டவர் தம்புரமுன்றெறி செய்த வெம்பேதியனே தெண்டிரை நீர்வயல் சூழ் திருக்கோழிலியம் பெருமான் தெண்டிரை நீர்வயல் சூழ் திருக்கோழிலியம் பெருமான் அண்டமத்தாயவனே அவை அட்டி தர பணியே அண்டமத்தாயவனே அவை அட்டி தர பணியே அவை அட்டி தர பணியே அவை அட்டி தர பணியே இப்படி தான் பெற்ற சில நெல்லு பெற்றேன் எடுத்து செல்ல ஆளில்லைன்னு சுந்தரர் சொன்ன உடனேயே எம்பெருமான் அவருடைய குரல் கேட்டு இறங்கி வந்து அந்த குரலுக்கு தம்முடைய பூதகணங்களை எல்லாம் அழைத்து இங்க இருக்கக்கூடிய நெல்மணிகளை எடுத்து சென்றார் என்று சொன்னால் இந்த பிரம்மபுரீஸ்வரனுடைய அருளை என்னவென்று நாம் சொல்லுவது. பிக் ஷாட் ஆன்மீக சேனலோடு அடுத்த தளத்திற்கு செல்லும் வரை நம்மோடு இணைந்திருங்கள். நன்றி.